கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கியோகுஷின் கராத்தே போட்டி ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஆக்ரோஷமாக சண்டையிட்ட மாணவிகள். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் சர்வதேச கராத்தே அமைப்பின் கோவை மாவட்ட கிளை சார்பாக மாநில அளவிலான கராத்தே போட்டி கோவையை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. கியோகுஷின் கராத்தே ஸ்டைல் என்னும் பிரிவில் நடைபெற்ற இதில் கோவை, சென்னை, திருப்பூர், கன்னியாகுமரி, சேலம், மதுரை, ஈரோடு என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் 5 வயது முதல் 13 வயதிற்குட்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் அதற்கு மேல் உள்ள வயதினருக்கு பொது பிரிவு என 2 நாட்கள் போட்டிகள் நடத்தப்பட்டன. கட்டா, குமித்தே என இருவேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்களுக்கு இணையாக மாணவிகளும் கலந்து கொண்டு ஆக்ரோஷமாக சண்டையிட்டனர். தற்காப்பு கலையில் முன்னணி கலையான கராத்தே கற்பதற்கு தற்போது மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும், தற்போது 2 நாட்களாக நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் மாணவர்களுக்கு இணையாக மாணவிகளும் கலந்து கொண்டுள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆனந்தலால் ராஜு மற்றும் ஆண்டனி ஜஸ்டின் ஆகியோர் தெரிவித்தனர். இன்டர்நேஷனல் கராத்தே அமைப்பான கியோகுஷின் கைகான் அமைப்போட 2025க்கான மாநில கராத்தே போட்டி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அநேக மாணவர்கள் குமித்தே பிரிவுக்காகவும் கட்டா பிரிவுக்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு காலைல 10 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். தொடர்ந்து இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபைனல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாநில போட்டி நடத்துவோம். அடுத்த வருஷம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நடத்த போகிறோம். மாநில போட்டியும் அடுத்த வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்த போகிறோம். உலகின் 192 நாடுகளில் இதே அமைப்பு செயல்படுகிறது. இதை உருவாக்கியவர் சோசாய் மாஸ் ஓயாமா. அவர் இறந்துட்டார். இப்போ காஞ்சோ மர்சி பிளாக் பெல்ட் 8th ரான் ஜப்பான் தலைமையிடமாக கொண்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இப்போது என்ன மாதிரி பிரான்ச்சீஃப்ஸ் வந்து 7 பேர் இருக்கிறாங்க. எல்லா கண்ட்ரிஸ்லேயுமே இருக்கிறாங்க. ஏஷியா டூர்னமெண்ட், பேல் டூர்னமெண்ட் ரெகுலராக நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த மாநில போட்டியில் செலக்ட் பண்ணுற பிள்ளைகளை வந்து நாங்கள் மாநில ஸ்டேட் நேஷனல் டூர்னமெண்ட்டுக்கு அனுப்பி வைப்போம். அங்கே செலக்ட் ஆச்சுன்னா ஜப்பான் வேர்ல்டு டூர்னமெண்ட்டுக்கு ஃப்ரீ டிக்கெட்டில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அவங்க டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்படி மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். இப்போது இந்த டூர்னமெண்ட்டை வந்து கருமத்தம்பட்டி சேர்ந்த சென்சார் ஜஸ்டின் அவர் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் இந்த வருஷம் 3rd ரான் வாங்கியிருக்கிறாரு. ஜப்பான் பெல்ட்டெல்லாம் நாங்கள் இப்போ தான் ஆனர் பண்ணோம். அப்படி நடத்திட்டு இருக்கிறோம். என்னென்னா அரசாங்க வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கராத்தே வந்து நிறைய குரூப்புகள் இருக்குது. அரசாங்கத்துக்கு வந்து எது உண்மையான கராத்தே அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ ஒரு 5000க்கு மேலே ஸ்டைல் இருக்குது. எந்த கராத்தே மாஸ்டரு பொலிட்டீஷியன்ஸோட நெருக்கமாக, மந்திரியோட நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போட்டிக்கு போகிறதில்ல. எங்கள் அமைப்பில் உள்ள பையங்களுக்கு நல்ல காரியங்கள் வந்து நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்குறோம். இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. நேஷனல் டூர்னமெண்ட் சர்டிஃபிகேட், ஸ்டேட் டூர்னமெண்ட் சர்டிஃபிகேட்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு போகிற டைமில் அவங்களுக்கு அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. NCC அதில் எல்லாம் வந்து மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதில் அப்படி சந்தோஷமாக இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அரசாங்கம் இதான் உண்மையான கராத்தேன்னு புரிந்து கொள்கிற ஒரு காலம் வர டைமில் எங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஜப்பான் தலைமுறையாக கொண்டு ஜப்பானோட பேசிக் ஆட்டுது. ஆனால் இது வந்து தென்னிந்தியாவிலிருந்து போன கலை. இதை வந்து ஜப்பானீஸ் வந்து அவங்க சயின்டிஃபிக்காக டெவலப் பண்ணி இப்போதும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு ஒரு பியூரிஃபையான ஒரு ஆர்ட்டாக அவங்க அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கராத்தே யூனிஃபார்ம் ஒயிட் வந்து அவங்க ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி நம்ம மனசு இருக்கணும். அப்படி நம்ம மனசு வந்து ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் பெல்ட்டோட அர்த்தம் வந்து வேர்வையும் ரத்தமும் சிந்தி தான் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும். அதுக்கு வேண்டி அவங்க பிளாக் பெல்ட்டுக்கு அப்படி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இப்போதுள்ள கண்டிஷன் வந்து பெண்கள் நிறைய கற்றுக்குறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டு ட்ரைனிங் முடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஆர்வமாக இருக்கிறாங்க. அதில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இப்போ படிக்கிறதுல 90% சின்ன பிள்ளைகள் தான். 6 வயசு, 7 வயசு, 8 வயசு. அவங்க என்னென்னா பேரண்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா ஹையர் செகண்டரி முடிக்கிறதுக்குள்ளால பிளாக் பெல்ட் வாங்கிடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பேரண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்து நிறைய படிக்கிறாங்க.
தனியார் தொலைக்காட்சி நட்சத்திர விழாவிற்கு விளம்பர பதாகைகள் வைக்க சென்ற பிக்கப் வேனும் ஈச்சர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. திருப்பத்தூரில் நேற்று தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நட்சத்திர விழா நடைபெற்றது. அதற்காக விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த விளம்பர பதாகைகளை தஞ்சாவூருக்கு ஏற்றி சென்ற பிக்கப் வேனும் செங்கம் நோக்கி வந்த ஈச்சர் லாரியும் முறையாறு ஆற்றுப்பாலம் வளைவில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் பலத்த காயங்களுடன் செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.